அண்ணாமலை மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஊழலை பக்கம் பக்கமா டிவியில பேசுவாரு, படம் போட்டு காமிப்பாரு. ஏன் இந்த தேவநாதன் யாதவனுடைய 700 கோடி ரூபாய் ஊழலை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு மர்மமாக இருக்கு. தேவநாதன் யாதவ் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னா, இந்த 700 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் முதலீட்டாளருக்கும் கொடுக்கல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வட்டியும் கொடுக்கணும், எதுவுமே பண்ணல. ஒரு 20 ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு, அது என்ன ஷெல் கம்பெனி அப்படின்னா, அங்கே எந்த உற்பத்தியும் இருக்காது, பரிவர்த்தனையும் இருக்காது, எந்த புக்கும் இருக்காது, அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு லெட்டர் பேடு கம்பெனியை தொடங்கி 30,000 டிரான்சாக்ஷன்ல இந்த 700 கோடி ரூபாய் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்திற்கும் பினாமி பேர்ல சேர்த்திருக்காரு. அந்த பினாமி பேர்ல 72 சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு ஆதாரபூர்வமாக தகவல் வந்திருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் தேவநாதன் யாதவ் எங்கே இருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு பிறகு பெயில் பெட்டிஷன் போடுறாரு. எந்த கேள்வியும் கேட்காம நீதிமன்றம் இன்னைக்கு அவர் ஜாமீன்ல விடுவிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோட, ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆதரவோட ஊழலை ஒழிப்பேன் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிற பாஜக தலைவர்களுடைய ஆசையோட இன்னைக்கு ரொம்ப வெளியில நடமாடி கொண்டிருக்கிறார்.